உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று 10 ரூபாய் சாப்பாடு கடை பக்கம் நடக்க முடியாமல் நடந்து போய்கிட்டு இருந்த வாய் பேச முடியாத சந்திரன் அவர்களை கடைக்கு வரவழைச்சு சாப்பிட வச்சு ட்ரெஸ் கொடுத்து அனுப்பின வீடியோவை பார்த்தா அவங்களுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இன்று காலை 7 மணிக்கு ஃபோன் செஞ்சு சொன்ன தகவல்கள் அடிப்படையில் தருமபுரி மாரண்டல்லியில் இருக்கும் சந்திரன் ஒரு வாரத்துக்கு முன் யாரிடம் சொல்லாமல் வீட்டை விட்டு புறப்பட்டு நடந்தே சேலம் வந்திருக்கிறார் என்பதும் அவரை அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க என்பதும் தெரிய வந்தது. சந்திரன் பற்றிய விவரங்களை எல்லாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் பதிவு செய்து எல்லாருக்கும் பகிர வச்சோம். இதற்கிடையே என்னிடம் பணிபுரியும் சரண் காலை 8 மணி அளவில் சாரதா காலேஜ் ரோடில் சந்திரனை பார்த்து அவருக்கு காஃபி பன்னு வாங்கி கொடுத்து அனுப்பியதாக தகவல் கொடுத்ததை தொடர்ந்து சாரதா காலேஜை சுற்றியுள்ள பகுதியில் மட்டும் மேற்கொண்டு தேடியதில் 5 ரோடுக்கு அருகில் இருக்கும் மேம்பாலம் அருகே நடக்க முடியாமல் மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்த சந்திரனை கண்டுபிடித்து 10 ரூபாய் சாப்பாடு கடைக்கு கூட்டிட்டு வந்தோம். ஏன் எல்லாம் உங்களை தேடிட்டு இருக்காங்க? சரி, கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் விட்டு வந்தீங்க? வீட்டில் சண்டே ஏதாவது? ஊர்ல இருந்து எல்லாம் உங்களை தேடிட்டு இருக்காங்க. வீட்டோட இருந்திருக்கலாம்ல. குமாருங்கிறது யாரு? குமார் உங்க தம்பியா? உங்க தம்பியா? சிவாங்கிறது யாரு? தெரியாதா? யாருன்னு தெரியாதா? இவரு ராஜேந்திர பிரசாத், அவரும் தெரியாதா? எல்லாம் உங்களை தேடிட்டு இருக்காங்க.